வேலன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ரத்னவேலு ஐயாவை செம்ம மாதம் ரவுடிக்கிட்டேருந்து வந்து சண்டை போட்டு வள்ளி வந்து காப்பாற்றுறாங்க. அதே சமயம் தன்னோட மாப்பிள்ளைய வந்து வேலனை வந்து அதிகாரிக்கு ஆப்பு வச்சுட்டு வக்கீல் மூலமாக இந்த பக்கம் ஜானகி வந்து காப்பாற்றி அட்டகாசம் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வள்ளி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரத்னவேல் கிட்ட வந்து நெருங்கவே முடியாது. அதுக்கு வேலையாக நம்ம தான் வந்து புத்திசாலித்தனமாக செய்யணும்னு இந்த பக்கம் வேதநாயகி திட்டம் போட்டுட்டு வந்து, ஏம்மா காலையிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடாமல் இருக்க, முதல்ல வந்து இந்த ஜூஸை குடிமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை எனக்கு பரவாயில்ல இருக்கட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நடந்து முடிஞ்சதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காத, வேலனை விட்டு தள்ளு. உங்கள் அப்பா நல்லபடியாக இருக்கணும்னா நீ முதல்ல சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தான் அவரை பார்த்துக்க முடியும். இந்த ஜூஸையாவது குடி, காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கேன்னு சொன்னோன்னே சரின்ட்டு அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. ஜூஸை குடித்ததுக்கப்புறமா வந்து அசந்த லைட்டாக வந்து இந்த பக்கம் வள்ளி வந்து தூங்கிடுறாங்க. அதுதான் வந்து வேதநாயகி போட்ட திட்டம். அப்புறமா சத்தம் இல்லாமல் ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே படுறா சீக்கிரம் வாங்கடா, அவன் வந்து இப்போதைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு நீங்கள் மட்டும் டக்குன்னு போயிடலாம், எந்த பாதுகாப்பும் இப்போ இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவங்க ஆளுங்களுக்கு வந்து சொல்கிறாங்க தகவலை வேதநாயகி. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வாசலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க முத்தையா கூட வந்து ஜானகி. அம்மா என்னம்மா பண்ணுறது, நம்ம பையன் வந்து அங்கே இருக்கான், என்ன செய்கிறேன்னே தெரியலையே, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, வக்கீல் வந்து ஆல்ரெடி பேசிட்டேன், கிளம்பி வந்து பேப்பரோடு தான் வந்துகிட்டு இருக்காரு, அவர் வந்துட்டாருன்னா இவரெல்லாம் வந்து எதுவுமே நம்மளை வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே செம கோவத்தில் வந்து இதுக்கப்புறம் விட்டு வச்சா வேலனை வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதிகாரி வந்து உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு வந்து வேலனை வந்து எழுப்புறாங்க. என்னடா என்கிட்டேருந்து சுலபமாக தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேலனை வந்து 2 அடி அடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இங்கே வந்து கரெக்டாக வக்கீல் வந்துடுறாங்க. வந்தோடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து இங்கே வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், முதல்ல வந்து உங்கள் மேலதிகாரியை வர சொல்லுங்கள், கையில் வந்து என்ன பேப்பரோடு வந்திருக்கேன்னு தெரியும்ல, இன்னும் 24 மணி நேரத்தில் வேலனை வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து அழைச்சிட்டு வந்தாகணும் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்படிங்களா சார், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் வேலன் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதிகாரி. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து, சார் அவசரப்பட்டு வந்து அவனை அடிக்காதீங்க சார், ஏன்டா அடிக்கிறதுக்காக தான் வந்து காசு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, என்ன சார் முதல்ல வந்து அவங்க வக்கீல் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாளைக்கு வந்து இவன் வேலனை வந்து அழைச்சிட்டு போகணும், அந்த பேப்பரோடு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே, என்னது அதுவா அப்படின்னு சொல்லிட்டு, சார் இப்படி வந்து கையங்கலமாக வந்து இவன் கையடைச்சும் வந்து ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, இந்த வேதநாயகி வந்து என்ன பேச போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கம் வெளியில் வராங்க. வந்தோடனே, என்ன நான் வந்து என் மாப்பிள்ளையை வந்து அப்படியே விட்டுருவேன்னு நினச்சிங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து செய்யணுமோ அதே அளவுக்கு எங்களுக்கும் வந்து எல்லாம் தெரியும், இனிமேல் வந்து என் மாப்பிள்ளை மேலே வந்து கை வைக்கிற வேலை வச்சுக்காமல் பத்திரமா வந்து அழைச்சிட்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு நாளைக்கு. அப்படி மட்டும் என் மாப்பிள்ளை மேலே சின்னதாக ஒரு அடிபட்டுருந்துச்சின்னு வைங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த வேலை வந்து நிரந்தரம் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் செம்ம மாதம் வந்து அந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு வந்து வாங்க போகலாம், இனி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஜானகி அட்டகாசம் மாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வள்ளி வந்து அசந்து தூங்கிட்டு இருக்க கேப்பில் இங்கே வந்து 2 ஆளுங்க வந்து வேதனை ஆளுங்க சத்தம் இல்லாமல் வந்துட்டு இந்த பக்கம் ரத்னவேல் கிட்டக்க வராங்க. அப்போ டக்குன்னு வந்து வள்ளி வந்து முழிச்சுக்கிறாங்க. அப்போ தான் வந்து லைட்டாக வந்து தெளிகிறாங்க. தெரிஞ்சவொன்னே வந்து இந்த பக்கம் அப்பா கூட பாதுகாப்பாக இருக்கணும்னு தானே இருந்தோம், நம்ம எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே 2 பேர் வந்து அதிரடியாக ஒரு முடிவு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து அவங்க எல்லாரையும் வந்து எல்லா ஆளுங்களையும் வந்து அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. வள்ளி அவங்க எல்லாரையும் அடித்து தள்ளி விட்டுட்டு அவங்க அங்கேருந்து வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வேதநாயகி வந்து சொல்கிறாங்க, ஏமா நீ எதுக்குமா இங்கே வந்து அப்படின்னா, பின்ன நான் வராமல் என் அப்பாவுக்கு பாதுகாப்புக்கு வேறு யார் இருக்க முடியும், இனிமேல் நான் இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேன்னு வள்ளி வந்து விடாப்படியே அங்கே வந்து உட்காந்துட்டாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து எல்லோரும் வராங்க. வந்தோடனே, எதுக்குமா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப, நீங்கள் முதல்ல வெளில போங்க அப்படின்னா, என்ன பேசுகிறீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து கவனக்குறைவாக வந்து இருந்திருக்கீங்க, என் ஆளுங்கள்லாம் 2-3 பேர் வராங்கன்னா என்ன அர்த்தம், நான் தான் வந்து என் அப்பாவை வந்து காப்பாற்றினேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாதா அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னோன்னா, என்ன இப்படிலாம் நடக்குது, முதல்ல வந்து பாதுகாப்புக்காக வந்து நான் என் அப்பா கூட தான் இருப்பேங்கிற மாதிரி அவங்க அதிரடியாக முடிவு சொன்னதுனால பதில் பேச முடியாமல் அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறமா வள்ளி வந்து வெளியில் வந்தோடனே, இவ வந்து மேற்கொண்டு பெரிய பிரச்சனை குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காதுன்னு வேதநாயகிக்கு வந்து கடுப்பில் வந்து கரெக்டாக அப்போ தான் வந்து அதிகாரிங்க ஒரு போலீஸ் வராங்க. வந்தோடனே வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வேலை மேலே வந்து புகார் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
வள்ளிக்கு வந்து ஒரே கவலையாக இருக்குது. என்னடா இது, நம்ம விருப்பப்பட்டு நம்ம மேலே ஆசைப்பட்டு தான் தாலி கட்டியிருக்கான். பட் அப்படி இருந்தும் நம்ம சொல்கிறத மீறி வந்து செஞ்சுட்டான். அதுக்கு நியாயம்தான். அதுக்காக அவன் மேலே வந்து புகாரெல்லாம் கொடுக்குறது வந்து ரொம்ப தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி வந்து மனசுக்குள்ள ஒரு செகண்ட் வந்து வேலனுக்காக நினைக்கிறாங்க. அது கூட வந்து சைக்கிள் கேப்பில் வந்து இந்த வேதநாயகி வந்து இங்கே பாரு, உன் அப்பாவோட கௌரவம் முக்கியமாக, உன் அப்பா முக்கியமாக, இல்லை வந்து உன் விருப்பத்தை மீறி வந்து உன்னை வந்து தாலி கட்டினானே அந்த வேலை முக்கியமாக, நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால எதுவும் பேசாமல் ஒரு செகண்ட் வந்து தடுமாறுறாங்க. வள்ளி முடிவு எடுக்க முடியாமல். அந்த சமயத்தில் தான் வந்து நிச்சயமாக அவள் வந்து நாளைக்கு வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து வருவா, நீங்கள் கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து வேதநாயகி வந்து சிரிக்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ வந்து உன் அப்பாவை வச்சு தான் வந்து நான் வந்து ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகிறேன். நிச்சயமாக வந்து உன் அப்பா மேலே உள்ள பாசத்தினாலேயே வேலனை உன்னை பிரிச்சுட்டு ரஞ்சித்தை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வெளியில் ரஞ்சித் வந்து கிட்டக்க போய் வந்து வேதநாயகி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என்னம்மா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. நீ ஒன்றும் அதை பற்றிலாம் கவலைப்படாதடா, எனக்கு எப்படி வந்து ஒவ்வொரு திட்டமாக போடணும்னு நல்லாவே தெரியும். நீ நாளைக்கு வந்து வள்ளியை அழைச்சிட்டு போய் வந்து கரெக்டாக வேலனுக்கு எதிராக வந்து பேசுகிறதுக்கு கொண்டு போய் நிப்பாட்டினா மட்டும் போகும். தன்னால் இப்போ உள்ள அவங்க அப்பா மேலே உள்ள பாசத்தினால வேலன் பண்ணியிருக்க கோபமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக தான் இருக்குது, தவிர வேலனுக்காக வந்து ஆதரவாக ஒன்று கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே பேச்சியம்மா வீட்டில் வந்து செம கோவத்தில் வந்து எல்லோரும் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கதவை எல்லாம் திறந்துட்டு வந்துட்டு ரேணுகாவோட அப்பா வந்து சத்தம் போடுறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, யாரை கேட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க, நல்லா நம்ப வச்சு என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து இப்படி நடுத்தருவில் நிப்பாட்டுற அளவுக்கு பண்ணிட்டீங்களா, உங்களெல்லாம் வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப பேச்சியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அவன் இந்த மாதிரிலாம் முடிவு எடுப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா, இப்பயும் சொல்கிறேன், நீ தாம்மா என்னோட மருமக அப்படின்னா, இப்போ வெக்கமாக இல்லை, இப்படி சொல்லி பொய் சொல்லியே வந்து எங்களை என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா, உங்களை வந்து உண்டு இல்லைன்னு சும்மா விட மாட்டேன், நான் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து அமைதியாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்க, எல்லாம் உன் பையன் வெளியில் வரட்டும், அதுக்கப்புறமா அவனை அடிக்க போகிற அடியில் வந்து அப்போ தான் வந்து தெரியும் உங்கள் குடும்பத்துக்கு நான் யாருங்கிறது அப்படின்னு அவர் அதிரடியாக வந்து கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட வேறு லெவல் பரபரப்பாக முடிச்சிருக்காங்க.